வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பொதுப்பணித்துறையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி வாரிசுதாரர்கள் போராட்டம். தலைமை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இந்திய மக்கள் முன்னேறக்கூடாது என்பதற்காக இந்தி தொடர்பாக அமித்ஷா பேசியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம். புகையில்லா இளைஞர் நலன் இயக்கம் சிறப்பாக நடத்தியதற்கு மத்திய அரசு சார்பில் புதுச்சேரிக்கு விருது. முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்ற அதிகாரிகள். சர்வதேச யோகா தினம். காலாப்பட்டு சிறையில் யோகா செய்த சிறைவாசிகள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் வாரிசுதாரர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி இறந்த ஊழியர்களின் படத்துடன் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வாரிசுதாரர்கள் அடிப்படையில் 183 பேர் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டு கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை துறை அதிகாரிகளும் முதலமைச்சரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். இதுவரை பணியின் போது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இன்று வவுச்சர் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கோஷங்களை எழுப்பினர். அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து பாஜக RSS நடத்தும் அரசியல் சூழ்ச்சி தமிழகத்தில் எடுபடாது என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 2026 தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் இந்தி மொழி கட்டாயம் என்பதை நீக்குவோம் என்றும் அமித்ஷாவின் கட்டாய இந்தி தொடர்பான கருத்து என்பது இந்திய நாட்டு மக்கள் முன்னேறக்கூடாது, கிராமப்புற மாணவர்கள் ஆங்கிலம் கற்று வசதி படைத்தவர்களை விட முன்னேறக்கூடாது என்பதற்காக ஆங்கிலம் இருக்கவே கூடாது என அவர் கூறுவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஊழல் சம்பந்தமான ஆதாரங்களை நிறைய திரட்டி வைத்துள்ளதாகவும் வருகிற 26ஆம் தேதி நடைபெற உள்ள காங்கிரஸ் கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்டு குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து புகார் மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அமர்ந்த பிறகு 2026 ஊழல் செய்யும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நிச்சயம் சிறையில் தள்ளுவோம் என உறுதிபட தெரிவித்தார். மேலும் ஊழலால் மலிந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நிலைக்குமா என்ற சூழல் உருவாகியுள்ளதாகவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், ரத்து செய்வோம் என்றும் குறிப்பிட்டார். முருக பக்தர்களை மாநாட்டை வைத்து பாஜக RSS செய்யும் அரசியல் சூழ்ச்சி தமிழகத்தில் எடுபடாது என்றும் விமர்சித்த நாராயணசாமி 2026 தமிழகத்தில் திமுக தலைமையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலும் ஆட்சி அமையும் என்றார். மேலும் வருகின்ற தேர்தலில் திமுக 20 இடங்களில் போட்டியிடும் என்று தெரிவிக்கிறார்கள் என்றும் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஏனென்றால் கூட்டணி குறித்தும் போட்டியிடும் இடங்கள் குறித்தும் முடிவு செய்ய வேண்டியது திமுக தலைவர் ஸ்டாலின் தான் என்றும் அவர் விளக்கமளித்தார். புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் 2.0வை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசு சார்பில் வழங்கப்பட்ட விருதினை துறை அதிகாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர். 2024-25ஆம் ஆண்டில் புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் 2.0வின் கீழ் கல்வி நிறுவனங்களின் அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுப்பதற்காக மஞ்சள் கோடு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுதல், கல்வி நிறுவனங்களை புகையிலை இல்லா கல்வி நிறுவனங்களாக அறிவித்தல், காவல்துறையுடன் இணைந்து கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்று சோதனை நடத்துதல், மருத்துவக் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 20 புதிய புகையிலை மீட்பு மையங்களை நிறுவுதல், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விழிப்புணர்வு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை பெற்ற புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட அதிகாரி கோவிந்தராஜன், திட்டத்தின் மாநில முதன்மை அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து விருது மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். அங்கன்வாடி உதவியாளருக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் பணிக்கொடை மீதான வழக்கை திரும்ப பெற கோரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கழக அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு
சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய 50% ஊதிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். ஓராண்டுக்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ள முதியோர் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும், மேலும் பணிக்கொடை மீதான வழக்கை திரும்ப பெற கோரியும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். தலைவி மண்ணாங்கட்டி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு யோகா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கம் எனும் நிகழ்ச்சி புதுவை ரயில் நிலையத்தில் இருந்து விழுப்புரம் ரயில் நிலையம் வரை சென்ற ரயிலில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு யோகா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து துவக்கி வைத்து யோகாவின் பலன்களை விளக்கி இதில் பங்கெடுத்துக் கொள்ளும் மாணவ மாணவியர்களை வெகுவாக பாராட்டினார். மங்களம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் பிரமுகர் சரவணன் என்கிற கணபதி ஏற்பாட்டில் தளபதி விஜய் அவர்களின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழக தமிழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் சொல்லிக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி மங்களம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் பிரமுகர் சரவணன் என்கிற கணபதி ஏற்பாட்டில் வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பூக்கடை பிரபு முன்னிலையில் தளபதி விஜய் அவர்களின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆரியபாளையம் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மாயவன், சாரதி, ஷியாம் சுந்தர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறைவாசிகள் யோகா செய்து அசத்தினர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இவர்களுக்கு தினமும் காலையில் யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது. தற்போது சிறையில் சர்வதேச யோகா தின விழாவை சிறப்பாக கொண்டாட ஐஜி ரவிதீப் சிங் சாகர் உத்தரவிட்டார். இதன் காரணமாக யோகா கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணவர்மா, துரோப் மற்றும் அரபிந்தோ சொசைட்டியை சேர்ந்த உறுப்பினர் சீனிவாசமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் துரோப் குழுவினரின் கலை நிகழ்ச்சியும் சிறைவாசிகளின் யோகாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பாக யோகாசன பயிற்சியில் ஈடுபட்ட சிறைவாசிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பிரதமரின் திட்டமான தூய்மை பாரதம் திட்டத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தூய்மை இந்தியா என்ற தலைப்பில் ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து விழுப்புரம் செல்லும் பயணிகள் ரயிலில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நிகழ்ச்சியை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த ஓவிய போட்டியில் 6 பள்ளிகளை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடும் ரயிலில் ஓவியம் வரைந்தனர். இதில் பாரத பிரதமர் அவர்களின் தூய்மை இந்தியா திட்டத்தின் தலைப்பில் விழிப்புணர்வு ஓவியங்களை மாணவ செல்வங்கள் வரைந்தனர். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளரும் ஓவிய ஆசிரியருமான சிவகுமார் மற்றும் ஜெயஹரி, அலமேலு, பெஞ்சமின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி வல்கணேசிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பைபாஸ் சாலை கோபால்சாமி திருமண மண்டபத்தில் எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீ மணிகண்டா பஞ்சர் கடையில் தமிழ்நாடு புதுச்சேரி வல்கணேசிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு சங்க தலைவர் முருகன், செயலாளர் சேகர், பொருளாளர் பாலாஜி, துணைத் தலைவர் வெங்கடேசன், காப்பாளர் முருகன், துணை செயலாளர் வேலவன், ஆலோசகர் மோகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சங்க இணை செயலாளர் வில்லியனூர் மணிகண்டா பஞ்சர் கடை உரிமையாளர் தயாநிதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக சங்கமானது நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் அதிக உறுப்பினர்களை சேர்த்து சங்கத்தை வலுப்படுத்தும் விதமாக தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து கார்ட்டூன் படம் வெளியிட்ட திமுகவினரை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து கார்ட்டூன் படம் வரைந்து மிகவும் மோசமான வகையில் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினரை கண்டித்தும், திமுகவின் சமூக வலைதள பக்கங்களை உடனே முடக்கம் செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் படங்களை கார்ட்டூனாக வரைந்து கையில் பிடித்தவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறுகையில், தமிழக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்த திமுகவை குறைந்தது 6 மாத காலம் தேர்தல் ஆணையம் முடக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து ஆளுநர் மாளிகையை பாதுகாக்க வேண்டும் எனவும், கையூட்டு பெற்றுக் கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நேரு எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் நடைபெற்று வரும் லஞ்சம் ஊழலை கண்டித்தும், ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து ஆளுநர் மாளிகையை பாதுகாக்க வேண்டும், கையூட்டு பெற்றுக் கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் தயாளனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்று சாரத்தில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள் பதிவாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் பணிகள் பாதிக்கப்பட்டதோடு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மாவட்ட பதிவாளர் தயாளனுக்கு எதிராக பல்வேறு புகார்கள் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், முதல் கட்டமாக பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும், தொடர்ந்து பதிவாளரை பணி நீக்கம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.